ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சித்திரை மாத சஷ்டி, அதுவும் தேய்பிறை சஷ்டி. தலையணைக்கு அடியில் இந்த பொருட்களை மட்டும் வையுங்கள், உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், என்னென்ன பொருட்களை வைக்கணும், இதை வைப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. எந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தேயணும், எந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த தேய்பிறை சஷ்டி அன்று நாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதே மாதிரி தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள், முருகன் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நம்மளுக்கு தேய்பிறை சஷ்டி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி. ஒவ்வொரு சஷ்டியுமே ரொம்ப விசேஷமானது. அதிலேயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய எல்லா விசேஷங்களுமே ரொம்பவே சக்தி வாய்ந்து நம்மளுக்கு பலன் அளிக்கக்கூடியது. அதனால் இன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன பரிகாரம், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பரிகாரம் நீங்கள் தூங்க போகும்போது நாம் செஞ்சால் போதுமானது. அதனால் இதை எல்லாராலையுமே நாம் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா, தீட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் செய்யும்போது இது உங்களுக்கு உடனடியாக நம்மளுக்கு கை மேலே பலனளிக்கும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப்லாக் கவரு இல்லைன்னா சுருக்கு பை, இந்த மாதிரி ஏதாவது, அது வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு கவரு, இந்த ஜிப்லாக் கவரு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே அந்த கவருக்குள்ளார போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 6 1 நாணயம். நீங்கள் ஒரு 5 ரூபாய், ஒரு ரூபாய் நாணயத்தை எடுக்கக்கூடாது. 6 ரூபாயும் ஒவ்வொரு ரூபாயாக இருக்க வேண்டும். 6 1 நாணயத்தை அதுக்குள்ளே அதோடைய வெத்திலையோடு சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தலகாணிக்கு அடியில் நம்ம வச்சு தூங்கணும். அதனால் இது கீழே விழுகாமையோ இருக்கிறதுக்காகத்தான் நாம் அந்த கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சுட்டு உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு அன்று இரவு முழுவதும் தூங்குங்க. என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும், என்னுடைய கடன் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் அன்றைய இரவு முழுவதும் தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குனீங்க இல்லைங்களா, அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இந்த பொருட்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த 6 1 நாணயம் நம்ம வச்சோம் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற வெற்றிலை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நீங்கள் கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுகிற நீர்களிலேயோ நீங்கள் விட்டுறலாம். இந்த 6 1 நாணயத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் இருக்குதுன்னா அங்கே போய் உண்டியல்ல போட்டுடுங்க. இதை நீங்கள் உங்கள் பணப்பெட்டியிலலாம் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. இதை நம்ம கடன் தீர்வதற்காகத்தான் முழுக்க இந்த பரிகாரத்தை நாம் செய்கிறோம். நம்முடைய கஷ்டம் தீரணும், வறுமைகள் தீரணும், கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த 6 1 நாணயத்தை நாம் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் கொண்டு போய் உண்டியல்ல போட்டுடுங்க. போட்டுட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்துக்குள்ளாரே எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க, ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வந்துடுது, நாங்கள் என்ன செய்கிறதுனே எங்களுக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சின்ன ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கே பலன் கிடைச்சிடும். அதனால தான் நம்ம இந்த தேய்பிறை சஷ்டி, அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி மிகவுமே சக்தி வாய்ந்தது. அதனால இன்ற இரவு நீங்க இந்த
எளிய ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. வெற்றிலை மட்டும்தான் நாம் வாங்கி வச்சுக்கணும். மற்றது கிராம்பு, ஏலக்காய், ₹1 நாணயம், இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இதுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பெரிய ஒரு காசு தேவைப்படாது. ₹10 இருந்தாலே அதிகம்தான். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சின்ன எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். பரிகாரம் என்னவோ எளிமையாக தான் இருக்கும். இதனுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கக்கூடியது. ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். முருகப்பெருமானின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.